ஆச்சு? கிளம்புனியா இல்லையா? கிளம்பிட்டமா. புக்ஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பரீட்சை தானே நீ வந்துட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற? இல்லம்மா, பரீட்சைலாம் இப்ப முடிஞ்சிருச்சுல, அதனால பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஐயோ, இன்னைக்கு பேப்பரை வேற டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்களா? நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா எப்படியாச்சும் லீவ் போடணும். சரி, உன் தம்பி கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏமா, அவனும் தூங்கிட்டு தாமா இருக்கான். இன்னும் அவன் எழுந்திருக்கவே இல்ல. அவனை அடிச்சு எழுப்பி விட்டு நான் குடிக்கிற காஃபி வந்து கூட அவனுக்கு. நான் இன்னும் வேணுமே அடிக்கல. அம்மா சொன்னிச்சு அடிச்ச. ரொம்ப தான் ஆடுறேன். அங்க என்னடி சத்தம்? இந்த பிள்ளைங்களை வச்சு ஒரு வேலையும் நடக்காது. சரி சரி, இந்தா அம்மா காஃபி கொடுக்க சொன்னாங்க உனக்கு. இப்ப எப்படி நம்ம லீவ் போடுறது? ஐயா, இந்த காஃபில இருக்க சூட நம்ம நெத்தியில வச்சுக்கிட்டா ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியும். அம்மா அதை நம்பி நம்ம ஈஸியா லீவ் போட்டலாம். இப்ப நெத்தி நல்லா கொதிக்குது. அப்படியே படுத்துக்கலாம். ஓ, இப்பெல்லாம் சார் பண்ணுவீங்களா? இருடா, உன்னை வச்சுக்கிறேன். அம்மாட்ட எப்படி போட்டு கொடுக்கன்னு பாருடா. இந்த கார்த்திக் பையன் என்னதான் பண்றாலும். டேய், பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மா, எனக்கு என்னமோ தெரியலம்மா. என் நெத்திலாம் தொட்டு பார்த்து அப்படி சுடுதுமா. ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நீயே தொட்டு பாரு வேணாம். ஐயோ, என்னடா இப்படி கொதிக்குது? டேய் கார்த்திக், இன்னைக்கு நீ ஸ்கூல் போக வேணாம். வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா. பூமாரி இங்க வா. பூமாரி, கார்த்திக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. அதனால அவங்க மிஸ்ஸிட்ட இன்னைக்கு அவ வர மாட்டா, லீவ்னு சொல்லிடு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஊசிலாம் போடுவாங்களா? ஊசி தானடா, பரவாயில்ல போட்டுட்டுண்டா. எவ்வளவு ஊசி வேணா போட்டுட்டுண்டா. என் பையனுக்கு ஜுரம் போகணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஐயோ, ஆளோடுங்கப்பா சாமி. என்னடி பூமாரி, என்ன ஆச்சு இவனுக்கு? அம்மா, அவனுக்கு ஜுரம்லாம் இன்னுமே அடிக்கல. அந்த காஃபில இருக்க சூடை வச்சு நெத்தியில வச்சுக்கிட்டான். அப்பதான் ஜுரம் இருக்க மாதிரி நடிக்கலாம்ல, அதனால நான் அவனை பார்த்துட்டு தாமா இருந்தேன். ஓ அப்படியா? அவனை வச்சுக்கிறேன் அப்புறம் நானு. சரி, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க. டைம் ஆயிடுச்சு வேற.